இந்த படத்தோட ஹீரோயின் கிட்ட ஒரு ஆன்ட்டி வந்து எலிபேஷன் கொடுத்து சாப்பாடுல கலை அப்படின்னு நம்ம தந்து சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு தந்து சொல்றாங்க. எதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சனை கலக்க சொல்றாங்கன்னா, வெளியில ஒரு கஸ்டமர் தந்து சாப்பிட்டுன்னு தந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவை சாகுன்னு தந்து அடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கு வந்து அந்த ஆன்ட்டி வந்து ரிவெஞ்ச் எடுக்க சொல்லுவாங்க. பட் நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு தந்து சொல்லிடுவாங்க. அந்த ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இந்த சாப்பாடு திரும்ப வீட்டை கொடுன்னு தந்து சொல்லுவாங்க. அவங்களும் திரும்ப அந்த சாப்பாடு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தந்து அந்த ஆன்ட்டி சொல்லுவாங்க, அந்த சாப்பாடுல விஷம் இருக்குன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து ஹீரோயின் வந்து பார்த்தா ஷாக் ஆகிடுவாங்க. பட் அவங்க வந்து பார்த்தா ஓகே நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்க அந்த ஆன்ட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பிரசாந்த் தந்து எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு கஸ்டமர் தந்து பார்த்தா அந்த இடத்துக்கு தந்து வராரு. வந்துட்டு அந்த வில்லன் பக்கத்துல போய் தந்து உட்காராரு. ஹீரோயின் அப்பதான் கெஸ் பண்ணாங்க, அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணான்னா அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிடன்னு வந்து ட்ரை பண்றான். உடனே நம்ம ஹீரோயின் குடுன்னு ஓடி போய் அதை எதுக்க பார்க்குறாங்க. வில்லன் வந்து செம்ம கேள்வி கேட்டு போடி உள்ள அப்படின்னு நம்ம திட்டின்னு அமுச்சு விட்டாரான். நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. அப்படி இப்படி யோசிக்கிறாங்க. அவன் பண்ண தப்புக்கு அவன் பையன் என்ன பண்ணுவான், குடுன்னு போயிட்டு அந்த தட்டை எடுத்து அந்த வில்லனோட மண்டையிலேயும் தந்து போட்டு உடச்சிடுறாங்க. அந்த வில்லன் செம்ம காண்டே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட கழுத்தை நசுக்கி சாவடிலாம் சொல்லிட்டு பார்த்தா பார்க்கும்போது பின்னாடி அந்த ஆன்ட்டி மாஸ் பீஜம் போட்டு தந்து வர்றாங்க. வந்து கத்தி இடுப்புலேயே ஒரு சொருகு தான் தலைவங்கே தந்து செத்துறான். அந்த ஆன்ட்டி போலீஸ் வந்து இட்டுன்னு தந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் எதுவுமே பண்ணாமல் தந்து அவங்களோட அப்பாவோட சாவுக்குன்னு தந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க.